இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான நட்பு பல ஆண்டுகளாக வளர்ந்து வந்த ஒன்று. ஆனால் அதிபர் டிரம்ப் எடுத்த ஒரு சில முடிவுகளால் அந்த நட்புறவில் இப்போது ஒரு பெரிய விரிசல் விழுந்திருக்கிறது. இந்தியா மீது 50% வரியை விதித்து டிரம்ப் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் இப்போது அவருக்கு எதிராக அமெரிக்காவிற்கு உள்ளிருந்தே ஒரு வலுவான குரல் ஒலித்திருக்கிறது. அது வேறு யாருமல்ல, முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் வலதுகரமாக செயல்பட்ட முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் கெர்ரி. இந்தியாவுக்கு வரி விதித்த விவகாரத்தில் டிரம்ப் நிர்வாகத்தை ஜான் கெர்ரி கடுமையாக சாடியிருக்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? டிரம்பின் கொள்கை இந்தியா போன்ற நட்பு நாடுகளை அமெரிக்காவிடமிருந்து தள்ளி வைக்கும். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் டிரம்புக்கும் இடையேயான இந்த மோதல் போக்கு மிகவும் துரதிர்ஷ்டவசமானது என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பதற்கு பதிலாக டிரம்ப் நிர்வாகம் அடுத்தடுத்து உத்தரவுகளை போட்டு இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. இது சரியில்லை. இப்படியான நடவடிக்கைகள் மூலம் நட்பு நாடுகளை பணிய வைக்க முடியாது. இது உறவுகளை தான் பாதிக்கும் என்று அவர் டிரம்பை நேரடியாகவே கண்டித்திருக்கிறார். இந்தியாவும் சில அமெரிக்க பொருட்களுக்கு வரியை குறைப்பதாக கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இதுவே ஒரு பெரிய முன்னேற்றம்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்தியா மீதான டிரம்பின் இந்த நடவடிக்கைகளை அமெரிக்கர்கள் எதிர்ப்பது இது முதல் முறையல்ல. டிரம்பின் சொந்த கட்சியை சேர்ந்த நிக்கி ஹேலே சமீபத்தில் இந்த வரி விதிப்பை விமர்சித்திருந்தார். அதேபோல டிரம்பின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான ஜான் போல்டனும் டிரம்பின் இந்த நடவடிக்கையை கண்டித்திருக்கிறார். ஆக அமெரிக்காவுக்கு உள்ளேயே டிரம்பின் கொள்கைகளுக்கு பெரிய எதிர்ப்பு கிளம்பியிருப்பது தெளிவாக தெரிகிறது. இந்த சூழ்நிலையில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு நியாயமற்றது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்கா வரி விதித்தாலும் நாட்டின் நலனை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று இந்தியா அடித்து சொல்லியிருக்கிறது. தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. ஒரு பக்கம் டிரம்பின் அழுத்தம், மறுபக்கம் இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு உள்ளேயே ஒலிக்கும் குரல்கள். இந்த சூழ்நிலையில் இந்தியா என்ன செய்ய வேண்டும்? டிரம்பின் இந்த நடவடிக்கை சரியா? அமெரிக்காவுக்குள்ளேயே கிளம்பியிருக்கிற இந்த எதிர்ப்பை இந்தியா எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்? இந்த சர்வதேச அரசியல் குறித்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.